முகத்தில் தேமல்கள் ஏற்படும். ஆனால் அது என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மறைஞ்சிரும், திரும்ப வரும், மறையும். ஸோ அந்த மாதிரியான தேமல்கள். ஒரு சிலருக்கு வந்து குடற்புழுக்கள் காரணமாக வந்து தேமல்கள் வரும். அப்போ குடற்புழுக்கள் இருக்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னா, அந்த ஆகாரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் அது வந்து சாப்பிட்ரும், அது உறிஞ்சிக்கும். அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காம போயிடும். அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு தான் அதன் காரணமாக இங்கே தேமல்கள் ஏற்படலாம். ரைட்டுங்களா? அப்போது தேமல்களில் பல வகை இருக்குது. நமக்கு வந்து தேமல் இருக்குது, உணர்ச்சியில் மரத்து போச்சு, தொட்டா தெரியல, கிளினா வலிக்கல, மரத்து போன மாதிரி தேமல் இருக்குது அப்படின்னா தொழுநோய் தேமல். ஆனால் இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது தேமல்னு இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிடும் சொல்லிடுவோம், உணர்ச்சி இல்லாத தேமல் தொழுநோயினுடைய ஆரம்ப அறிகுறி. ஆனால் நீங்கள் உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணாதீங்க, டாக்டர்கிட்ட போயிருங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்த மாதிரி பரிசோதிக்கிறதுல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தொழுநோய் தேமல் சாதாரண தேமல் நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நோய் பாதிப்பு அதிகமாகி